தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறேன். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பல்லாரியை காட்டிலும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு 3/4 கிலோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காய பவுடர், 3 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சமாக தேங்காய், 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச கலவையை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு மத்தால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் அடிச்சிடாதீங்க, மத்து வச்சு கடந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு தாளிச்சிட்டு மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சூடான ஒயிட் ரைஸில் 2 ஸ்பூன் நெய் அண்டு தக்காளி குழம்பு சேர்த்து சாப்பிடுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.